வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணணும். அந்த லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பற்றி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போது இதான் ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையரை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அல்லது கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எவ்வளோ வாட்ஸில் என்ன பட்ஜெட்டில் இல்லையா, 1500 பட்ஜெட்டில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 5.1 ஹோம் தியேட்டரை அசம்பிள் பண்ண முடியும். இந்த பேசிக் கான்செப்ட் இருந்தால் போதும். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக போட்டு 2013 போட்டிருக்கோம். TDA 2030 அப்படின்னு ஐசி கொடுத்துருக்கு. ஓகே, இதில் 6 இன்புட் 6 அவுட்புட் கொடுத்துருக்கு. இந்த 6 இன்புட்டில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு, சென்டர் சப் அப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, நாம் இது கம்ப்ளீட்டாக ஒரே மாடுலாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், நாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஸோ பாருங்கள், இதுதான் போர்டு. இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய போர்டு. இது ஃபுல்லாகவே கிளாஸ் டி போர்டு. இன்னும் நிறைய போர்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வெரைட்டிஸ் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கு இல்லையா, இது PAM ஐசி 8403. இந்த PAM ஐசி யூஸ் பண்ணி இதில் ஸ்டீரியோ, இந்த ஐசி ஸ்டீரியோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 போர்டு இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5.1 ஹோம் தியேட்டர். 5.1ல் நமக்கு தேவை 6 சேனல். அந்த 0.1 அப்படிங்கிறது சப்பை குறிக்கும். ஓகேவா? அப்போ 5.1 அப்படிங்கிறது 6 சேனல். 6 சேனலுக்கு இந்த 3 ஐசி போர்டு மாடுல் இருந்தாவே போதும். ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கஸ்டமர் கேட்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னா 5 வோல்ட். ஒரு 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருந்தால் போதும். இந்த 3 போர்டையுமே ஒர்க் பண்ண வச்சிடலாம். 1.5 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர் இருக்கணும், அவ்வளோதான். இது இருந்தால் போதும். சரி, இது பவர் ஆம்பிளிஃபையர். இதுக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சிக்னல் ஒரு ப்ளூடூத் மாடல் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல் இதில் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த போர்டு இருக்குது. இது 15 வாட்ஸ் பவர் ஸ்டீரியோ. லெஃப்ட் சேனல் 15 வாட்ஸு, ரைட் சேனல் 15 வாட்ஸு. இதுவுமே சூப்பராக இருக்கும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அதேமாரி ஒரு 3 போர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், 5.1 அசம்பிள் பண்ண முடியும். இதில் 5.1ல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு ஈக்குவல் வால்யூம், சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு ஈக்குவல் வால்யூம், சென்டர் சப் இது மட்டும் கொஞ்சம் வால்யூம் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா பவரை கூட்டிக்க முடியும். பாருங்கள், இந்த ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு உங்களுக்கு 30 வாட்ஸ் ப்ளஸ் 30 வாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது லோ பட்ஜெட்டில் நம்மளால் 5.1 அசம்பிள் பண்ணலாம். நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் நம்ம சேனலில் அதிகமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் டெவலப் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் நாலேஜில் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் இது தான் சொல்லியிருக்கோம். ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணணும்னா முதல்ல பவர் ஆம்பிளிஃபையருடைய வாட்ஸ் எவ்வளவு, நாம் அசம்பிள் பண்ணுறது 5.1 எல்லாமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கணுமா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 போர்டு போதும். இல்லை ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் ஒரே வால்யூமும் சென்டரும் சப்பும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் இந்த மாடலை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது 150 தான், ஜஸ்ட் 150 இது. ஓகேவா? இதை விட பவராக வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி போர்டு இருக்குது. இது 60 + 60 வாட்ஸ் பவர், 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். நாம் சென்டர் சப்புக்கு மட்டும் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம், இதை கொடுக்க முடியும். ஓகேவா? இதில் 2 சேனல் இன்புட் கொடுக்குறோம். அந்த 2 சேனலில் ஒரு சேனல் இன்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சென்டருக்கு உண்டானது இன்னொரு சேனலுக்கு சப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி போர்டு கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு விலை கம்மி தான் இந்த போர்டு. ஓகே, இதில் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மானோ போர்டு, 2 போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 போர்டு யூஸ் பண்ணி சென்டர் சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பவர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே ஈக்குவல் வால்யூம் இருக்கணும்,
சப்போட வால்யூம் மட்டும் கூடுதலாக இருக்கணும், நல்லா வரணும்னா பாருங்கள், இது 100 வாட்ஸ் பவர் பக்காவாக டிசைன் ஆகும். 24 வோல்ட் சப்ளை கொடுங்க, இது முழுமையாக இதனுடைய எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்த பாரு. இங்கே ஒரு போர்டு இருக்குது, இதில் ஸ்டீரியோ அவுட்புட் போர்டு எடுக்க முடியும். இதில் பக்காவாக இருக்குது. இண்டிவிஜுவல் சப்புக்கு மட்டுமே ஒரு 120 வாட்ஸ் போர்டு இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் சப்ளை ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையரை டிசைன் பண்ணிட்டா அதுக்கு என்ன பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 வோல்ட் வந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். நீங்கள் எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸில் 12 வோல்ட் 5 ஆம்பியர் இருக்குது, 10 ஆம்பியர் இருக்குது, 20 ஆம்பியர் இருக்குது, 30 ஆம்பியர் இருக்குது. அதேமாரி 24 வோல்ட்லேயும் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணணும், அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து கம்ப்ளீட்டாக காம்பேக்டாக இருக்குது. 400 வாட்ஸ் பவர். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு 50-50, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு 50-50, சென்டர் 100, சப் 100, டோட்டலாக 400 வாட்ஸு. காம்பேக்டாக இருக்குது, வித் கெய்னரோடு இருக்குது. ஸோ 6 சேனல் இன்புட் கொடுத்தீங்கன்னா பக்காவாக அவுட்புட் கொண்டு வந்துடலாம். இல்லை நம்ம வேறு மாதிரி அசம்பிள் பண்ணணுன்னா கூட பாருங்கள், இங்கே மாதிரி ஐசி இருக்குது, TDA 2030. இந்த ஐசி க்யூட், சின்னதாக இருக்கிற மாடுல், காம்பேக்டாக 5.1. ஒவ்வொரு ஐசியினுடைய பவர் வந்து கிட்டத்தட்ட 25 வாட்ஸ் பவர். ஸோ இந்த மாதிரி 6 சேனலுக்கு 6 இந்த மாடுல் யூஸ் பண்ணிக்கலாம். 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. 6 சேனல் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஹீட் சிங் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஹீட் சிங் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் சர்க்யூட். ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான் இந்த போர்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணலாம். 1500 ரூபாயில் ஒரு 500 ஆம்பிளிஃபையரை பக்காவாக மேக் பண்ண முடியும். 10க்கு 10 ரூமுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கான்ஃபிகரேஷன் மாறும்பொழுது தான் ரேட்டு வந்து மாறும். ஓகே, சரி, இதுக்கு சிக்னல் எங்கேருந்து கொடுக்கணும்? லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரோலாஜிக் போர்டு. மார்க்கெட்டில் ஒரு 10 கம்பெனி இருக்குது. 10 கம்பெனிலையும் 10 மாடல் விட்டுருக்காங்க. அதுவும் அப்கிரேட் வெர்ஷன் அவங்களேவே 1, 2, 3ன்னு சொல்லி மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கம்பெனி விருப்பமோ அந்த கம்பெனி யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரிசல்ட். எல்லாமே டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது பவர் ஆம்பிளிஃபையர் டூயல் பவர் சப்ளையாக இருந்தால் நாம் இதோடு அப்படியே பேரல் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இது சிங்கிள் பவர் சப்ளை, இது டூயல் பவர் சப்ளை வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணலாம்? அல்லது இந்த புரோலாஜிக் போர்டோட நல்ல குவாலிட்டியாக இருக்கா? இப்போ புரோலாஜிக் போர்டுனா எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம். ஒரு சர்க்கியூட் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இது ஒரு புரோலாஜிக் போர்டு, பெஸ்ட் ஒன், நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். வித் ப்ரீ ஆம்பிளிஃபையர், பேஸ்டிபிள், சப்பு கண்ட்ரோல், சரவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்குது, பக்காவாக இருக்குது. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நிறையா வந்துருச்சு. ஓகேவா? இது நான் 10 இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ணணும் போர்டு. இதெல்லாம் பாருங்கள், இது ஒன்று மினி. ஓகே, புரோலாஜிக் இந்த நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு எது மார்க்கெட்டில் கிடைக்கிதோ சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே குட் ரிசல்ட், பக்காவாக இருக்கும். சரி, இதெல்லாம் வேறு ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்கா? இதோட நல்ல குவாலிட்டி வர்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரஷ் பாக்ஸ். பாருங்களேன், நான் இப்போ கொடுத்துருக்கேன், சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹெச்டி ரஷ் பாக்ஸ். ஓகே, இதில் கொடுத்துருக்கேன் ஹெச்டி ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா FD003 யூஸ் பண்ணலாம். இதுதான் சர்க்கியூட். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 12 வோல்ட்டு 10 ஆம்பியர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரஷ் பாக்ஸை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ரஷ் பாக்ஸில் எடுத்துகிட்டோன்னா பாருங்கள், போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். போர்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரஷ் பாக்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 3 இன்புட் இருக்குது உங்களுக்கு. ஆப்டிக்கல், கோயாக்சியல், அது இல்லாமல் ஸ்டீரியோ இன்புட். ஒரு ப்ளூடூத் மாடல்லேருந்து ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து 5.1 கன்வெர்ட் பண்ணிடலாம். புரோலாஜிக் 2 ஒர்க் பண்ணோம். ஒருவேளை இந்த புரோலாஜிக் போர்டோட மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, புரோலாஜிக் போர்டோட இது காம்பேக்ட் சைஸு, 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும், நல்ல குவாலிட்டி, பக்கா அவுட்புட் வரும். ஓகே,
இதில் அவுட்புட்டில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட், சென்டர், சப் இப்படி எல்லாமே இதில் இருக்கும். இந்த அவுட்புட்டை எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் டி போர்டு. இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த போர்டு. ஓகேவா? இந்த போர்டு ப்ளஸ் இந்த ஒரு ஹெச்டி ரஸ் பாக்ஸ் கொடுத்தா போதும். இது 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம். இது வந்து 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட்டில் வேலை செய்யும். ஸோ நம்ம வேணும்னா ஒரு பேஸ் டிபிள் போர்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேனுவல்லையும் அந்த புக்லேயும் இதுலேயுமே இருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன இருக்குன்னா அப்புறம் ஆப்டிக்கல், கோஎக்செல், HDMI ஒருவேளை 00 FT003 யூஸ் பண்ணது HDMI இன்புட் இருக்குது. இதை இன்புட் கொடுக்குறோம். ஒர்க்கிங் வோல்ட் வந்து 5 வோல்ட்டு. ப்ளூடூத் மாடலுக்கும் 5 வோல்ட் இருக்குது. ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இது கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல SMS வந்து 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் இருக்குது. ஸோ இந்த 2 போர்டு மட்டும் இருந்தால் போதும். கூடவே ஒரு பிடி போர்டு இருந்தால் போதும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே. அப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டில் வர அவுட்புட் பேஸ் டிபிள் போர்டுக்கு போய் அதில் ப்ராசஸ் ஆகி ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டாக இந்த போர்டுக்கு வந்துடும். அதாவது இந்த போர்டுக்கு இன்புட்டாக வந்துடும். தென் சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட் டைரெக்டாக அந்த போர்டுக்கு போயிடும். சென்டர் சப்பு இந்த போர்டுக்கு டைரெக்டாக போயிடும். இதில் சப்புக்கு தனியாக பிரியாமல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா போர்ட்லேயே நல்ல ஹெல்த்தியான சப் அவுட்புட் இதில் வெளியே வரும். ஓகேவா? நம்ம வேணும்னா கெய்னரில், சப்போட கெய்னரில் நம்ம கூட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்க்யூட் அப்போது இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபையர் எப்படி டிசைன் பண்ணுறது, இது எவ்வளோ வாட்ஸு, எந்தெத்தனை விதமான போர்டு யூஸ் பண்ணலாம், ஒரே போர்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு என்னென்ன பேம் ஐசியா இல்லை வேறு கிளாஸ் டி போர்டில் எது யூஸ் பண்ணலாமோ அந்த ஐசின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பொருளாஜிக்கல் போர்டு, மினி போர்டு இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நல்ல அவுட்புட் வரணும், குவாலிட்டி அவுட்புட் வரணும்னா இந்த ஹெச்டி ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா FT003 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போர்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்னென்னா இந்த பேசிக் வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம், இந்த பிளாக் டயக்ராம் உங்களுக்கு தரவாக தெரியணும், மனப்பாடமாக வரைய தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நாங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் நல்லது. ஏன்னா நான் பண்ணுறது ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான். எலக்ட்ரானிக்ஸ் தான் உலக நாளைக்கு மறந்துடாதீங்க. ஒரு தொழிலை கற்று வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது. நாம் சர்வீஸ் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம், நம்ம பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க முடியும். தொழில் தான் எதையுமே மாற்றும். ஓகேங்களா? ரொம்ப லோ பட்ஜெட்டில் நாம் என்ன பண்ண முடியும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த பிளாக் டயக்ராம் இருக்கட்டும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனுடைய ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸும் அடுத்தது வரும். உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிள் பண்ணால் ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ண தெரியணும். அதுக்கு சூட்டபுளாக பவர் சப்ளை டிசைன் பண்ணணும் என்னன்னு. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவுட்புட் சிக்னல் வந்து ஹெச்டி ரஸ் பாக்ஸா, இல்லை ப்ரொலாஜிக்கல் மார்க்கில் இருக்கிற ப்ரொலாஜிக்கல் போர்டா, இல்லை FT003 அது கஸ்டமர் கேட்குறத பொறுத்து அல்லது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளூடூத் மாடல் நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.